கருப்பு கவுனி அரிசியில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ளதா? இதை வச்சு நல்ல பஞ்சு போல் இட்லியும் நல்ல மொறுமொறு தோசையும் செய்யலாம். நம் உடம்பில் தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கோங்க இந்த கருப்பு கவுனி அரிசி. இதில் மருத்துவ குணங்கள் அவ்வளவு இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ 3 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேங்க. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 முறை இதை இட்லியாவோ அல்லது தோசையாவோ செய்து சாப்பிடுங்க. இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு குண்டு அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு நல்ல தண்ணியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கரெக்டாக இது ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆகுது. இப்போ உளுந்து நான் எதில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு இதை லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் நல்ல தண்ணியை விட்டு உளுந்து 2 மணி நேரம் ஊறட்டும். அரிசி 6 மணி நேரம் ஊறணும், உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். இந்த அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கருப்பு கவுனி அரிசி, அதனால் கொஞ்சம் நல்லா ஊற வச்சா தான் அரைக்க முடியும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து உளுந்து பார்க்குறேன். உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் உளுந்தை சேர்த்துட்டு ஐஸ் வாட்ரு, ஐஸ் க்யூப் ஏதாவது சேர்த்து நல்லா வெண்ணெய் போல் மாவை நல்லா உளுந்து மாவை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேங்க. பார்க்குறதுக்கு இப்படி பந்தாக மாவு சூப்பராக இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கவுனி அரிசி சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு பாதி அளவு சேர்த்துக்கிறேங்க. ஃபுல்லாக முழுவதும் சேர்க்க முடியாது, 2 தடவையாக அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா நெய்ஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பாதி சேர்த்து இதையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், சரியாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். இது கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் புளிச்சு வரணும். இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால LDL அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை கரைக்குதுங்க. இந்த அரிசியில் அதிக அளவு நார் சத்து, புரத சத்து, ஊட்டச்சத்து இருக்குதுங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துதுங்க அது சாப்பிட்றதுனால. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் மாவு புளிச்சு வரட்டும். அப்போ தான் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், தோசையும் ரொம்ப சூப்பராகவே வரும். 5 மணி நேரம் கழித்து பார்க்குறேன், மாவு நல்லாவே புளிச்சு இது போல் லைட்டாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு சாஃப்டான மாவாக. மேலாக மட்டும் இட்லி சுடுறதுக்கு மாவு எடுத்துக்கிறேன். மேலாக அப்படியே ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மேலாக எடுத்துகிட்டு சேர்த்துட்டு இட்லி சுடுறவங்க மேலாக எடுத்து சுட்டுட்டு மீதி அடிமாவை பார்த்திங்கன்னா தோசை சுட வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். மேலாக இருக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இட்லி சுட்டுக்கலாம் அதில். இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருந்தேன். அதில் மாவை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இட்லி நல்லாவே சூப்பராக வெந்திருக்குங்க. இந்த இட்லியை லைட்டாக ஆற வச்சுட்டு எடுங்க, சூடாக இருக்கும்போது எடுக்க முடியாது. இப்போ இந்த மாவை வச்சு நம்ம எப்படி சூப்பரான மொறு தோசை செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு எடுத்து மாவு சேர்த்துட்டு நல்லா தோசை இது போல் வார்த்துட்டு நல்லா மெலிசாக தோசை வார்த்துக்கோங்க. மேலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் அல்லது நெய் கூட விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா நெய் விட்டு கொடுங்க, சாப்பிடுவாங்க விருப்பப்பட்டு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கெட்டு வேகட்டும். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்து மறுபக்கெட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு இட்லி, தோசை இப்படி செய்து சாப்பிட்லாம். வாரத்தில் 2 முறை இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி கூட செய்து சாப்பிட்லாங்க, நம்மளோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. சாப்பிட்றதுக்கு இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்ல சூப்பரான கார சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் குழம்பு எது இருந்தாலும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு இட்லி எடுத்து பிச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.